சர்வதேச யோகா தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இது உடல், மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும், ஒற்றுமையை உணர்த்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஆண்டு பிரதமர் கொல்கத்தாவிலிருந்து இந்த சர்வதேச யோகா தினத்தை துவக்கி வைத்தார். இந்திய தொழில் துறையின் சார்பாக திருச்சி சர்க்கிளின் மூலமாக ஆதிச்சநல்லூரில் இந்த கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது. ஆதிச்சநல்லூரை பொறுத்தவரை உலக நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பூமியில் ஆதிச்சநல்லூரில் சர்வதேச யோகா தின விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இப்படி நம்ம கொடுக்கலாம் என்ன அப்படின்னா நம்மளோட மூளை அப்படியே அதிர்வு ஏற்படும். பண்ணலாமா? ரைட். அதுக்கு அடுத்தது 2 கை நான் சொல்கிறபடி கவனிச்சுங்க. இந்த பெருவரல் காற்றுல பார்த்துக்கோங்க, லைட்டாக காது கேட்குற மாதிரி. அதுக்கப்புறம் 2 பெருவரல், அடுத்தது பெருவரலுக்கு அடுத்த வரல் 2 கண்ணில், அடுத்தது மூக்கில், வாயில். 2 கையுமே யூஸ் பண்ணணும். சார் கண்ண படிக்கலாம், நான் சொல்ல படிக்கலாம் சார். அப்படியே இன்சவுண்ட் சார், நல்லா கேட்குற மாதிரி, நல்லா சவுண்டாக. நல்லா கொடுங்க. உங்கள் சவுண்டு எல்லாம் நல்ல சவுண்ட் நல்லா வெளியே வரணும். ஸ்ரீவைகுண்டம் துணை வட்டாட்சியர் லோகநாதன் தலைமை வகித்தார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் இந்த யோகாவில் கலந்து கொண்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை இந்த பகுதியில் உள்ள மாஸ்டர்கள் அதை நடத்தினார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை மத்திய தொழில்துறை பொறியாளர் உமேஷ் தலைமையில் முதுநிலை பராமரிப்பாளர் சங்கர், ஜோதிஷ், ராஜா, சீதாராமன் ஆகியோர் செய்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை எழுத்தாளர் முத்தாலாங்குறிச்சி காமராசு வரவேற்றார். நிகழ்ச்சியின் முடிவில் பொறியாளர் உமேஷ் அவர்கள் நன்றி கூறினார். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவரும் உறுதியான வலிமை மற்றும் மன வலிமை பெறுவதற்காக யோகா தினத்தில் கலந்து கொண்டதாக நம்மிடம் தெரிவித்தார்கள்.